தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 49:24 சொல்லுகிறது. வாசிக்கிறேன். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இந்த ஆதியாகமம் 49 அதிகாரம் 24வது வசனம் தான் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனமாய் இருக்கிறது. அதுல 4 பகுதிகள் இருக்கிறது. நம்பர் 1, அவருடைய வில் உறுதியாய் நின்றது. நம்பர் 2, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. நம்பர் 3, அவன் மெய்ப்பனாய் மாறினான். நம்பர் 4, இஸ்ரவேலின் கண்மலையுமாய் மாறினான். கர்த்தர் நல்லவர். இந்த 4ம் யாக்கோபின் குமாரனாக யோசேப்பை குறித்து சொல்லுவது. யாக்கோபின் குமாரனாக யோசேப்பை குறித்து சொல்லுவது என்று சொன்னால் இது பழைய ஒரு வார்த்தை என்று விட்டு விடுவதற்கு அல்ல, இது நமக்காகவே திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கு. முழு வசனத்தையும் உங்களுக்கு தேவ செய்தியாய் கொடுப்பதற்கு இன்றைக்கு நேரம் இல்லாதபடியினால் அந்த ஆதியாகமம் 49:24வது வசனத்தின் 2வது பகுதியை உங்கள் மத்தியிலே தேவ சத்தமாக சொல்லுகிறேன். அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. ஆமென். இந்த வசனத்தில் பார்க்கிறோம் வல்லவரின் கரங்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கரங்கள் இருக்கிறது. மனிதனுடைய கரங்கள் இருக்கிறது, மனுஷிகளுடைய கரங்கள் இருக்கிறது, சாத்தானுடைய கரங்கள் இருக்கிறது, பிசாசானுடைய கரங்கள் இருக்கிறது, பொல்லாதவர்களின் கரங்கள் இருக்கிறது, ஆண்களின் கரங்கள் இருக்கிறது, பெண்களின் கரங்கள் இருக்கிறது. இப்படி எத்தனையோ கரங்கள் இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். இங்கு சொல்ற சர்வ வல்லவரின் கரங்கள் என்று பார்க்கிறோம். இந்த சர்வ வல்லவரின் கரங்கள் என்ன செய்யும் என்பதை நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது, ரொம்ப அவசியமானது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவதாக என்னாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த என்னாகமம் 24:4 இவ்விதமாய் சொல்லுகிறது. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. இங்கே பிழையாம் சொல்லுகிறான், தரிசனத்தை கண்டேன் என்று சொல். சர்வ வல்லவரின் கரங்கள் என்னையா செய்யும் அப்படின்னா, தேவ மனுஷர்களை, தேவ மனுஷிகளை நன்றாய் தரிசனம் பார்க்க வைக்கக்கூடியது இந்த சர்வ வல்லவரின் கரங்கள். வல்லவரின் கரங்கள் என்ன நினைக்கிறோம்? அவர் பிசாசை அடிக்கிறவர், சாத்தானை துரத்துகிறவர் என்று சொல்லி அப்படி ஆண்டவர் ஒரு பயங்கரமானவராகவே நாம் இட்டுக்கட்டி விட்டோம், திருஷ்டாந்தப்படுத்தி விட்டோம், நாமும் நினைத்துக் கொண்டிருக்கோம். ஆனால் வல்லவரின் கரங்கள் என்று சொன்னால் இந்த அருமையான தேவனுடைய வசனம் என்னாகமம் 24:4 சொல்லுகிறது, தரிசனத்தை காண வைத்தது. ஆமென். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வல்லவரின் கரம் நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு தரிசனம் உள்ளதாக அழகாய் மாறிவிடும். கடந்த வருடத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனா இந்த வருடத்துல தேவ ஊழியக்காரனாகி நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து சொல்றேன், இந்த வருடம் எப்படி வாழ வேண்டும் என்று முதலாவது ஒரு தரிசனம் உள்ளவர்களாய் மாறுங்க. இந்த ஊரிலே நான் இந்த வருஷத்துல நிலம் வாங்க வேண்டும், இந்த ஊரிலே வந்த இந்த வீட்டை நான் கண்டிப்பா இந்த வருஷத்துல நான் லீஸுக்கு எடுக்க வேண்டும்,
எனக்கு கொடுத்த வேலை நிமித்தமா எனக்கு வருகிற முதலீடை பெற்று எப்படியாவது ஒரு வீட்டை வாங்க வேண்டும். இப்படி ஒரு தரிசனம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபித்து பாருங்க. இப்படி தரிசனம் உள்ளவர்களாய் கர்த்தரை துதித்து பாருங்க. அப்போ இந்த வல்லவரின் கரங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அது என்ன செய்கிறது? நல்ல தரிசனம் பார்க்க வைக்கிறது. அல்லேலூயா. அதுவும் சாதாரண தரிசனம் அல்ல. சர்வ வல்லவரின் வார்த்தைகளை கேட்டு கண்டு தாழ விழும்போது, அப்போ இங்கு ஆண்டவர் பெரியாமுக்கு காண்பிக்கிற தரிசனமே ரொம்ப ஒரு மகிமையான தேவ தரிசனமாய் இருக்கு. கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், சர்வ வல்லவரின் கரங்கள் என்பது தம்முடைய ஜனங்களை தரிசனம் பார்க்க வைக்கிறது என்று சொல்லுகிறேனே. அப்படியானால் நிச்சயமாக உங்க கண்களை அவர் திறக்கிறவராகவும் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், வல்லவரின் கரங்கள் முதலாவது தரிசனங்களை காண வைக்கிறது. இரண்டாவதாக இந்த வல்லவரின் கரங்கள் என்ன செய்கிறது, எதை நடப்பிக்கிறது என்று சொன்னால், அதே என்னாகமும் அதே 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமும் 24:16. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனங்களை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. இந்த என்னாகமம் 24:16 சொல்லுகிறது, உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து. இந்த வல்லவரின் கரம் முதலாவது நல்ல தரிசனத்தை கொடுக்கும் என்று சொன்ன இந்த வல்லவரின் கரம் இரண்டாவது அது என்ன செய்யுமா, தம்முடையவர்களுக்கு, தம்முடைய தேவ மனிதர்களுக்கு, தம்மை சார்ந்த தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல அறிவை கொடுப்பார். சமயோசித அறிவு, பக்குவமான அறிவு, எந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து செய்ய வைக்கிற நல்ல அறிவு. இந்த அறிவு எங்கிருந்து கிடைக்குதுன்னா, வல்லவருடைய கரங்களினால் கிடைக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். இந்த 2024ஆம் ஆண்டிலே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அறிவை அறிகிற அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்தாலே போதும். அவர் அறிவை கொடுப்பது மாத்திரமல்ல, எப்படி செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் விட வேண்டும் என்கிற நல்ல நடத்துதலை கர்த்தர் கொடுப்பார். அப்போ இந்த வருடத்துல முதலாவது இந்த வல்லவரின் கரங்கள் என்ன செய்யும், உங்களை நல்ல தரிசனம் பார்க்க வைக்கிறது. இரண்டாவது இந்த வல்லவரின் கரங்கள் என்ன செய்கிறது, உங்களை நல்ல அறிவுள்ளவர்களாய் மாற்றும். வேதத்திலே அறிவுள்ளவர்கள் யார் என்று கேட்டால் நிறைய பேரை சொல்லலாம். அதிலே சிறந்த அறிவாளி யார் என்று கேட்டால் தீர்க்கதரிசியாகிய தானியேல் தான் நல்ல அறிவு நிறைந்த ஒரு மனுஷனாய். அதே போல இந்த வருடத்திலே என் தேவனாகிய கர்த்தர், தானியேலின் தேவன் உங்கள் தேவனாகி தானியேல் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்யத்தக்கதாய் அந்த நல்ல அறிவை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நல்ல புத்தியை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நல்ல மகிமையினால் நிரப்ப போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பலிபீடத்திலிருந்து பேசப்படுகிற தேவனுடைய வசனங்கள் ஒரு நாளும் ஒரு காலம் கீழே விழுவதும் இல்லை, அது நிறைவேறாமல் போவதும் இல்லை. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிற வசனம் எழுதப்பட்ட வசனம் அல்ல, செத்து போன வசனத்தை பேசுகிறேன். என்னையா அப்படி சொல்றீங்க, வசனத்தை போய் செத்து போன வசனம் சொல்லுங்க.
செத்து போன வசனம். ஏனென்றால் விதையானது பூமியிலே விழுந்து அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்க மாட்டாது, செத்தவன் பலன் கொடுக்கும். அப்படின்னா இந்த பேசுகிற வசனம் செத்த வசனம் என்று சொல்லுகிற எதை குறிக்கிறது? இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த வசனம் மறக்கடிக்கப்பட்டது. இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த குறிப்பிட்ட வசனங்கள் கை கொள்ளாமல் போகப்பட்டது. ஆனபடியினால் இது மறக்கப்பட்டதாய் மாத்திரமல்ல, செத்ததாய் இருக்கும். ஆனா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, பூமிக்குள் செத்த அந்த வசனம்தான், பூமிக்குள் செத்த அந்த நார் தான் மேலே செடியை முளைக்க பண்ணுவதை போல இந்த வசனம் இந்த வருடத்துல நல்ல அறிவுள்ளதாய் முளைக்க போகும். கடந்த நாளிலே ஒரு கவிதை ஒன்றை நான் படித்தேன். ஆண்டுடைய கிருபையினால் நான் ஒரு கவிதையாளனாகவே சில காலங்கள் இருந்தேன். நிறைய கவிதைகள் எழுதுவதுண்டு. என்னுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு போன்ற மற்ற புத்தகங்களை படிச்சு பார்த்தாலும் இடையில கவி என்ற தலைப்பிலே நிறைய கவிதைகள் எழுதியிருக்கும். அதை தவிர சுய கவிதைகள், அரசியல் கவிதைகள் எழுதினது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கவிதையை நான் பார்த்தேன். ஓ கர்த்தர் நல்லவே, வேர் நசுங்கினால் தானே பூக்கள் மணக்கும் என்கிற அருமையான ஒரு வாக்கியம் என் இருதயத்தை தொட்டது. வேர் நசுங்கினால் தானே பூக்கள் மணக்கும். ஆம், வேர் பூமிக்கடியில் போய் கல்லாலும் மண்ணாலும் தண்ணீராலும் பலதரப்பட்ட நெருக்குதலினாலும் அது நசுக்கப்பட வேண்டும், அது உருகுலைய வேண்டும், அது தன் அழகை இழக்க வேண்டும். அது நசுக்கப்படும் போது தான், வேர் உருகுலைந்து போகும்போது தான், அது தன் பொழிவை இழக்கும் போது தான் மேலே பூக்கள் பூக்கிறது. அந்த பூக்கள் அழகாய் மாறுகிறது. அந்த அழகாய் மாறின பூக்கள் நல்ல மனம் கொடுக்கிறது. அப்படியானால் இந்த வல்லவரின் கரங்கள் என்பது எது? அது உங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்து உபத்திரவத்திலே, வேதனைகளே, பலவிதமான கவலையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் நல்ல சுதந்திரம், அவர் உங்களுக்காக வேறாக மாறி உங்களையோ பூக்களாக பூக்க வைக்க போகிறார். என்ன ஒரு அற்புத செயல்! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. ஒரு முறை நானும் என் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு மற்ற ஒரு போதகர் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு ஊட்டி பிரதேசத்துல சுற்றுலாவுக்கு போய் அங்க சுற்றுலா முடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு பூக்கள் பார்க் உண்டு. அதை அப்படியே பார்க்கறதுக்காக உள்ளே போன எல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அங்க பிளாட்ஃபார்ம்ல ஒரு பெண் பிள்ளை அல்ல அவங்க சுத்துற கொஞ்சம் செடி எல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தான். அவ ஒரு கொத்து எடுத்து கையில வச்சுட்டு சொன்னா, சார் இத வாங்கிட்டு போங்க, இந்த பூ வாடவே வாடாது, இந்த பூ கொட்டவே கொட்டாது அப்படி. எனக்கு ஆச்சரியமாச்சு. பூ வாடவே வாடாதான், பூ கொட்டவே கொட்டாதான். பூக்களுடைய தன்மையே இது 2 தான். அது வாடி போகக்கூடியது, 2வது கொட்டி போகக்கூடாது. ஆனா அவ சொன்ன இல்ல, இந்த பூக்கள் வாடவும் செய்யாது, கொட்டவும் செய்யும். எவ்வளவு நாளுக்கு என்று கேட்டேன். அப்போ சொன்னா, இது எவ்வளவு பத்திரமா வைக்கிறீங்களோ அவ்வளவு நாளுக்கு இது வாடவே வாடாது, கொட்டவே கொட்டாது. எனக்கு ஆச்சரியம். அது உடனே கொஞ்சம் காசு கொடுத்தேன். ஒரு கட்டு 1 2 3 கட்டுகள் வீட்டில ஷோரூம்ல வைக்கிறதுக்காக, ஷோகேஸ்ல வைப்பதற்காக என் வீட்டின் அளவின்படி 3 கட்டுகளை வாங்கி கொண்டு வாங்கிட்டு வந்து ஷோகேஸ்ல வச்சிட்டேன். தினம் காலையில எழும்பின உடனே நான் பார்ப்பேன், பூவெல்லாம் வாடி போயிருக்கா, வாடல. சரி, அதுலக்கு இலை மற்ற ஏதாவது கொட்டி போயிருக்கா, கொட்டல. அப்புறம் மறுநாள், அப்புறம் மறுவாரம், அப்புறம் மறுமாசம், இப்படி பார்த்து கிட்டத்தட்ட வருடங்கள் கடந்து விட்டது. அதுக்கப்புறம் வீட்டையே நாங்கள் மாற்ற வேண்டி வந்தது. அப்பதான் பார்த்து இதை வாங்கி இத்தனை வருஷம் ஆச்சு. அந்த பொம்பளை பிள்ளை சொன்ன மாதிரி அந்த பூ ஆடவும் இல்லை, கொட்டவும் இல்லை. ஆனா இதை கொண்டு போய் இன்னொரு வீட்டுல எப்படி வைக்கிறது, நானாகவே தூக்கி வெளியே போட்டேன்.
அப்போ போடும்போது தான் அதை கொஞ்சம் உட்கார்ந்து நான் கவனிச்சு பார்த்தாக்கா அந்த பூ வாடாமல் இருப்பதற்கும் கொட்டாமல் இருப்பதற்கும் ஒரு திரவியத்தை அதிலே கலந்திருக்கிறார். அந்த திரவியம் பட்டதினாலே அது வாடாததை போலவும் கொட்டாததை போலவே இருக்கிறது. அப்ப ஏன் இதை சொல்றேன்னா, அது ஒரு அறிவு பூர்வமாய் வெளியே தெரியாத வண்ணமாய் மிக நுணுக்கமாய் செய்திருந்தார். இப்படிதான் இந்த சதுவ வல்லவரின் கரம் என்பது நமக்கு கொடுக்கிற அறிவு எப்படின்னா, மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அறிவு. வல்லவரின் கரங்கள் ஒன்று நல்ல தரிசனத்தை கொடுக்கும், இரண்டாவது நல்ல அருமையான அறிவை கொடுக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். மூன்றாவதாக இந்த சதுவ வல்லவரின் கரங்கள் என்ன செய்யுமா? யோபுவின் புஸ்தகம் 22 அதிகாரம் 23வது வசனம். யோபு 22:23 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அல்லேலூயா. இந்த வல்லவரின் கரங்கள் மூன்றாவது என்ன செய்யுமா? இந்த யோபு 22:23 ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. உமது அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். ஆமென். சர்வ வல்லவரிடத்தில் போயிட்டாக்கா நம்முடைய அக்கிரமத்தை அவர் என்ன செய்கிறாராம்? தூரமாய் தள்ளிவிடுகிறார். அல்லேலூயா. அக்கிரமத்தில் இருக்க வேண்டாம், அக்கிரமத்தில் பிடிபட வேண்டாம், அக்கிரமத்தினால் தண்டிக்கப்பட வேண்டாம் என்று சொல்லி நம்மை தூரமாய் தள்ளுவதற்கு பதிலாக நம் பக்கத்தில் இருக்கிற, நம்மை சூழ்ந்திருக்கிற அந்த அக்கிரமத்தை ஆண்டவர் தூரமாய் மாற்றிவிடுகிறார். இதுதான் வல்லவரின் கரங்கள் செய்கிற அற்புதமான மூன்றாவது காரியம். இப்போ ரகசியத்தை சொல்ற பாருங்க. இந்த வல்லவரின் கரங்கள் அக்கிரமத்தை தூரமாய் தள்ளிவிடும். ஏன் இந்த வல்லவரின் கரங்கள் அக்கிரமத்தை மட்டும் தூரமா தள்ளணும் அப்படின்னாக்கா அதுக்கு உண்மையான ஒரு அர்த்தம் உண்டு. நீங்க பயந்துடக்கூடாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 3 வசனம் சொல்லுது, அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கும். இப்ப இந்த அக்கிரமம் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, நிறைய பேருக்கு நோய்களை கொடுத்து விடுகிறோம். அவங்க ஜீவித்தில் இருக்கிற மறைமுக அக்கிரமங்கள், ஒளிந்திருக்கிற அக்கிரமங்கள், வெளியே தெரியாத அக்கிரமங்கள், ஏதாவது நோய்களை அவர்களுக்குள் பயங்கரமாய் கொண்டு வந்து விடுகிறோம். அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கும். அப்ப அக்கிரமம் வந்துட்டா நோய் வரும். அப்போ நோய் வராம இருக்கணும்னா அக்கிரமம் வரக்கூடாது. இன்றைக்கு இந்த காலத்துல தெரியுமா தெரியாதா என்பது இல்லை. முன்பிருந்த கிராமவாசிகள் சொல்லுவாங்க, ஆம்பளைங்களுக்கு மூக்குக்குள்ள அளவுக்கு மீறி முடி முளைக்க கூடாது, ஆம்பளைங்களுக்கு காதுக்கு பின்னாடியோ காதுக்கு உள்ளேயோ அவசியம் இல்லாத அடிக்கடி முடி முளைக்க கூடாது. மூக்குக்குள்ள முளைச்சா கூட கொஞ்ச நாட்கள் தள்ளப்படும். ஆனா காதுக்கு வெளியேயோ காதுக்கு பின்னாடியோ காதுக்கு உள்ளேயோ அதிக முடி நிறைய முளைக்குது அப்படின்னாலே அவனுடைய பூமிக்குரிய வாழ்நாட்கள் எண்ணப்படுகிறது. அவன் பூமியின் இறுதி நாட்களை நெருங்குவதற்கு அது ஒரு அடையாளம் என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. இது கட்டுக்கதை அல்ல, இது உண்மையிலும் உண்மை. அப்ப ஏன் இத சொல்றேன்னாக்கா, இந்த கர்த்தர் அல்லவே சதுவ வல்லவருடைய கரம் என்ன செய்கிறது? அக்கிரமத்தை தள்ளுகிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு முடி முளைக்கிறது.
அது அவங்க சொல்றாங்க இங்க வெட்டுறாங்க, அதுக்கு ஒரு கத்திரிக்கோள் வாங்குறாங்க, அதுக்குன்னு ஒரு கடைக்கு போறாங்க, திரும்ப 2 நாள் சொல்றாங்க. கரெக்டா அங்கதான் முடி முளைக்குது. என்னால நானே எடுக்க முடியல. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆளை தேட வேண்டியிருக்கு. ஒவ்வொரு முறை கடையில போய் எடுக்க. ஏன் தான் இந்த காதலையும் இப்படிலாம் முடி முளைக்குதுன்னு தெரியல. ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, நாட்கள் முடிவுக்கு வருகிறது. ஏன்னா அக்கிரமத்தின் மிகுதி. ஆனால் இன்றைக்கு இந்த வருட 2024ஆம் ஆண்டு இந்த முதல் மாதம், இந்த முதல் வாரம், இந்த முதல் தேதி, இந்த முதல் ஜெபத்தில் சொல்லுகிறார் யோபு 22:23 வசனத்தின்படி, என் மகனே என் மகளே, உன்னுடைய அக்கிரமத்தை நான் தூரமாய் தள்ளுகிறேன். சர்வ வல்லவரிடத்தில் நீங்கள் வந்தால் போதும், அந்த வல்லவருடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்தால் போதும், அக்கிரமம் தூரமாய் போய்விடும். அப்போ வல்லவரின் கரங்கள் செய்யக்கூடியது என்ன? நல்ல தரிசனங்களை கொடுக்கும். வல்லவரின் கரங்கள் செய்யக்கூடியது என்ன? நல்ல அறிவை கொடுக்கும். வல்லவரின் கரங்கள் செய்யக்கூடியது என்ன? அக்கிரமங்கள் எல்லாம் தள்ளி போடும், வாழ்நாளை அதிகரிக்க செய்யும். ஆனபடியினால் இந்த வருடத்திலே இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 24வது வசனம் உங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கும், நிறைவேறும், சம்பவிக்கும். அவர் சொன்னால் அது கண்டிப்பாய் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தருக்கு பயந்திருங்கள், தேவனை நோக்கி ஸ்தோத்தரித்துக் கொண்டிருங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் வேதாகமத்தை வாசியுங்கள். மனிதர்களோடு நடக்கிறது, மனிதர்களோடு நேரத்தை செலவிடுவதை குறைத்து தேவனோடு இருப்பது, தேவனோடு நேரத்தை செலவிடுவதை அப்பொழுது இந்த வருடம் உங்களுக்கு வல்லவரின் வருடமாகி, இஸ்ரவேலின் வருடமாகி, கன்மலையின் வருடமாய் உங்களுக்கு இருக்கும். உங்களை காண்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டு போவார்கள், ஆச்சரியப்பட்டு போவார்கள். இந்த சமாதானத்தின் செய்தி உங்கள் யாவரோடு கூட ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக. நாம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அந்த ஆதியாக 49ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வல்லவரின் கரங்களினால் என்னை ஆசீர்வதியும் ஐயா. அந்த வல்லவரின் கரங்களால் எனக்கு தரிசனம் கிடைக்கட்டும் ஐயா. அந்த வல்லவரின் கரங்களால் எனக்கு நல்ல அறிவு கிடைக்கட்டும் ஐயா. அந்த வல்லவரின் கரங்களால் என்னுடைய அக்கிரமம் எல்லாம் வெளியேறட்டும் ஐயா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரம பிதாவை, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் இந்த 2024ஆம் ஆண்டு முதல் மாதம், முதல் வாரம், முதல் தேதி, முதல் ராத்திரி வேளையில் நாங்கள் ஒருமித்து உங்களுடைய சமூகத்தில் வர செய்தீர். அதற்காக நன்றி. ரொம்ப முக்கியமாய் கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் ஒன்றாகிலும் தவறி போகாமல் ஏக காலத்தில் நிறைவேறப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவை, வல்லவரின் கரங்கள் என்று ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே கர்த்தர் சொன்னீர். ஆண்டவரே, இந்த தேவ செய்தியில் சொல்லப்பட்ட இந்த 3 காரியங்களும் பிள்ளைகளுக்குள் உண்டாவதாக. நம்பர் 1, இவர்கள் தரிசனங்களை காண்பார்களாக. நம்பர் 2, நல்ல அறிவாளிகளாக மாறுவார்களாக. நம்பர் 3, எல்லா அக்கிரமங்களும் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் கிருபையும் தயவும் தாங்கட்டும். இரவில் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரை தாரும், ஐந்து நித்திரை தாரும். அதிகாலை இருட்டோடு ஜெபத்திலே கலந்து கொண்டு அபிஷேகத்தையும் தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.